கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. ஆமென். ஒரு நிமிஷம். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தா எப்போதும் வெற்றி உண்டு சொல்லியிருக்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழும்போது இந்த பாடல் வரியில என்னென்ன துன்பம் வந்தாலும் நம்ம கலைஞட தேவையில்லை. அவருக்குள்ள நம்ம வாழும்போதும், கிறிஸ்து நம்மோடு இருக்கும் போதும், அவரோடு நம்மோடு இருக்கும் போதும் என்னென்ன துன்பம் வந்தாலும் நம்ம கலங்க தேவையில்லை, நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அந்த பாடல் வரை அருமையாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். யார் என்ன சொன்னாலும், ஒரு உலக மனிதர்களாக இருக்கட்டும், உலகப்புறமான என்ன விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம்மா. அடுத்து என் ராஜா முன்னே செல்கிறார், நம்ம வெற்றி பவனி செல்கிறார். நம்ம அவர் முன்னாடி போகும்போது நம்ம ஆண்டவரே ஸ்தோத்திரம் லேலியான்னு சொல்லிட்டு கை உயர்த்திட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அது எந்த விதமான பிரச்சனையில் வந்தாலும் வெற்றி பண்ண குருத்துவலை கையில் எடுத்து நான் ஓசனா பாடணும். குருத்துவலை வச்சு நம்ம ஓசனா பாடிட்டு ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்திட்டு போக வேண்டியதான். ஆனால் கிறிஸ்துவுள் வாழணும். ஆனால் கிறிஸ்துவுள் நம்ம வாழணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழணும். கிறிஸ்து நம்ம அவருக்குள்ளே வாழும்போது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அடுத்த மூணாவது கூட சாத்தானிய அதிகாரம் என்னேசர் பறித்து கொண்டார். என்ன சாத்தானிய அதிகாரம் எல்லாமே அவர் பறித்து கொண்டார். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உலகப்புறமான அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, அந்த அதிகாரம் எல்லாமே என் நேசர் பறித்து கொண்டார். ஆண்டவர் எல்லாத்தையும் எல்லா ஒரு சாத்தான சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த இடத்துல இந்த நாளில் எல்லாத்தையும் பறித்து கொள்ளப்படாது. இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய விடுதலையாக இருந்தால் போக போகிறோம். அவர் சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். அவர் காலை கீழே போட எல்லா விதமான பிரச்சனை சாத்தான அதிகாரத்தை எல்லாத்தையும் வித்துப்படார். ஒருவேளை என்ன சூழ்நிலை, இந்த அநேக பல சூழ்நிலையில் வந்திருப்பாங்க, என்ன குடும்பத்தில் பிரச்சனையில் வந்திருப்பாங்க, உடம்பு பிரச்சனையில் வந்திருப்பாங்க, அநேக சூழ்நிலை இருக்கும். அந்த பாடலில் பாட நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும்போது எல்லா இதுவுமே அவர் கால்களுக்குள்ளே மிதித்து போடப்படும்.